ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டுள்ள மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதாவது சாதகமாக என்ன விஷயம் நடக்கும், பாதகமாக என்ன விஷயம் நடக்கும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுனம் ராசியில் புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இரட்டையர்களை சின்னமாக கொண்டது இந்த மிதுன ராசி. இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே சரி, உங்கள் கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவுமே ஆவலாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, என்ன ஒரு பிரச்சனை வந்தாலுமே சரி அதனை சமன் செஞ்சு சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குறதுல வல்லவர்களாக திகழ்வீங்க மிதுன ராசியை சேர்ந்து நீங்கள். நெருங்கி பழகிய நண்பர்கள்கிட்ட கூட உதவி கேட்க நீங்கள் தயங்குவீங்க. ஏன்னா யாரையாச்சும் எங்கேயாச்சும் நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்களா அப்படின்னு தவிப்பீங்க. அலுவலக வேலையை இழுத்து போட்டு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. பாராட்டு கிடைச்சாலுமே மற்றவங்களை அனுசரித்து போக தெரியாது அப்படிங்கிறதுனாலேயே இந்த பதவி சலுகை இது எல்லாமே நீங்கள் பெறுவதில் நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. உங்களோட மனசுக்கு என்ன தோணுதோ, எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்வீங்க. மற்றபடி மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் செய்யவே மாட்டீங்க. அது யார் சொன்னாலும் சரி, எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் சரி. வாக்கு ஸ்தானாதிபதி உங்களுக்கு சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால இந்த வானத்தில் நிகழும் மாயாஜோலத்தை போல தாங்க உங்களோட மனதிலுமே மாற்றங்கள் புதுசாக நிகழ்ந்தபடியே இருக்கும். இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே உங்களால் சேமிக்க முடியாது. மற்றவங்களுக்கு உதவுறதுல செலவாகிடும், மற்றவங்களுக்காக வாக்கு கொடுத்துருந்தீங்களா அதை நிறைவேற்ற செலவாகிடும். ஒரு பணம் உங்கள் கையில் இருந்துச்சுனாவே உங்களை விடவே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மிதுன ராசிக்காரங்க புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை தவிர்க்க புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களோட ராசிக்குரிய கடவுள் நாராயணன். அதனால தான் புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு ரொம்பவுமே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குப்போ நீங்கள் புதன்கிழமையில் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்கிற மாதிரி கூட பிளான் பண்ணி போய் சாமி கும்பிட்டுவாங்க. கட்டாயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். செல்வநிலை மேலோங்கவும், உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள், காரியத்தடை இது எல்லாமே நீங்கவும் திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. ஏழுமலையானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடியது எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சூரிய பகவான் மார்ச் 14ஆம் தேதியே கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். அதோட மீன ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இந்த கிரகங்களோட சேர்க்கையும் இந்த மாதம் நடக்க போகுது. மீன ராசியில் சனி பயிற்சியும் இந்த பங்குனி மாதத்தில் தாங்க நடக்க போகுது. இதன் காரணமாக உருவாகக்கூடிய யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்களா, இந்த கிரகங்களோட சேர்க்கையால் இதன் பேர் தான் புதாத்திய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லட்சுமி நாராயண யோகம், மாளவிய யோகம் உள்ளிட்ட யோகங்கள் 12 ராசிகளுக்குமே ஏற்படும். அந்த யோகம் ஏற்பட போகுது அப்படிங்கிற பட்சத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டாகக்கூடிய யோகங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இது பற்றின தகவலை நாம் பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை தீர்த்து கொள்ளவுமே ரொம்ப தூரம் அலைய தேவையில்லைங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் ஈஸியாக டீட்டெயிலாக கேட்டுக்க முடியும். நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலாக சொன்னாலே போதும். வந்த கஷ்டம் ஏன் வந்துச்சு, வரக்கூடிய கஷ்டத்தை தவிர்க்க என்ன பண்ணணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமையில் முன்னேறி வந்ததாக சொன்னாங்க. அதனால தான் கஷ்டப்படுற மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சுருக்கோம், பயன்படுத்திக்கோங்க.
இந்த மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும், சூரியனும் புதனும், லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்குற வகையில் மிதுனம் அப்படின்னு சொன்னாலே பேச்சாற்றல் மூலம் எப்படிப்பட்ட சிக்கலான காரியத்தையுமே சுமூகமாக முடிக்கும் திறமை உங்ககிட்ட இருக்கும். இந்த மாதம் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம். செய்கிற தொழிலில் மன நிம்மதி அதிகமாக கிடைக்க போகுது. இந்த மாதம் மேல் அதிகாரிகளோட ஆதரவும் உத்தியோகஸ்தர்கள் சிறப்பான பயன்களை பெற உதவியாக இருக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும். வியாபாரம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் அலைச்சல் வேணா உண்டாகலாம், ஆனால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். குடும்பத்திலையுமே சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். சிலருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் அமையும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். அவங்களோட திறமையை பார்த்து நீங்கள் மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. பெண்களுக்குமே வீண் அலைச்சலும் செலவுகளுமே ஏற்பட்டாலும் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ உருவாக போகுது. எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத செலவுகளுமே அப்பப்போ வரும். சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம். கவனமாக இருங்க. வீண் பயம் ஏற்பட்டு நீங்கும். ஏற்கனவே செஞ்ச காரியத்திற்கான பலனை அடைய வேண்டிய ஒரு காலகட்டமும் வரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்பவுமே நல்லது. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உண்டாகும். சிலர் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். எதிர்பாலினத்தோடரோடு பழகும் பொழுது கவனமாக இருங்க. உங்களோட ஒவ்வொரு சிறப்பான செயல்களுக்குமே அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மனதில் தெம்பும் தைரியமும் உண்டாகும். இதன் மூலம் மகிழ்ச்சியான நாட்களை நீங்கள் இந்த மாதம் காண போகிறீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை காணாமல் போகும். எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். மனதில் தன்னம்பிக்கையும் பிறக்கும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வந்துடும். பெண்களுக்கு பண வரத்து சீராக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்ப்புகளை எல்லாமே மீறி முன்னேறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்பு திறன் அதிகரித்து காணப்படும். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியத்தில் இழுபறியாக இருந்த நிலை காணாமல் போகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தின் இதன் மூலம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டால் முன்னேற்றம் காண முடியும். பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாத்து வைப்பது ரொம்பவும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வராமல் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த பணம் வந்து சேரும். மாணவர்களுக்குமே பாடங்களை படிக்கிறதுல முழு மூச்சோடு ஈடுபட்டிங்கன்னா சிறப்பான பயன்களை நீங்கள் பெற முடியும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறையும். தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்துறது நல்லது. திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் அவ்வப்போது தடங்கல்கள் வரும். மன தைரியத்தோடு நீங்கள் அந்த வேலையை செய்கிறப்போ நல்லது தான். எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்பாடுகளோடு நீங்கள் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பண வரத்து சீராக இருக்கும். பாக்கிகள் வசூலாகிறதுல இந்த தாமதம் காணாமல் போகும். அதே போல் புதன்கிழமைகளில் நீங்கள் நவகிரகங்களை வணங்கி வருவதன் மூலம், நவகிரகத்தில் இருக்கும் புதன் பகவானையும் திருப்பதி ஏழுமலையானையும் வணங்கி வருவதன் மூலம் மன அமைதி உண்டாகும். பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும். அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா ஞாயிறு திங்கள் வியாழன் இந்த 3 கிழமைகளுமே அதிர்ஷ்ட கிழமைகளாக அமைஞ்சிருக்கு. சந்திராசிரம தினங்கள் 17, 18 இந்த 2 தினங்களும் வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. அதிர்ஷ்ட தினங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா 7 மற்றும் 8 இந்த 2 நாட்களுமே அதிர்ஷ்ட தினங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன மிதுன ராசி அன்பர்களே, இந்த பதிவில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்க போகுது, பாதகமாக இருக்குது, என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான வாய்ப்புகள் உண்டாக போகுது, உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள், சந்திராசிரம தினங்கள், அதிர்ஷ்ட தினங்கள், இது பற்றின முழுமையான தகவலையுமே இந்த பதிவில் நாம் பார்த்தோம். இந்த பதிவு
நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.